உலகை புதிய பாதையில் கொண்டு செல்லும் முயற்சியில் ஜென்சி இளைஞர்கள். நேபாளம் முதல் லடாக் வரை தொடரும் போராட்டங்கள். தங்களின் உரிமைக்காக உயிரையும் கொடுக்க துணியும் இளைஞர்கள். 100 இளைஞர்களை இருந்தால் இந்த உலகை மாற்றி காட்ட முடியும் என்ற விவேகானந்தரின் வாக்கு இன்று பழித்து வருகிறது. உலகின் பல இடங்களில் இன்றைய இளைஞர்கள் தங்களின் உரிமையை மீட்டெடுக்க போராடி வருவது மகிழ்ச்சி அளிக்கும் செய்தியாக உள்ளது. இப்படியான போராட்டங்களில் வன்முறை நீடிப்பது ஒன்று மட்டுமே மனதிற்கு வருத்தமளிக்கும் விஷயமாக உள்ளது. இருப்பினும் தங்களின் உரிமைக்காகவும் தங்களின் மக்களுக்காகவும் இளைஞர்கள் போராடுவது வரவேற்கத்தக்க செய்தி. சில நாட்களுக்கு முன்னால் நேபாளத்தில் ஜென்சி இளைஞர்களின் போராட்டமானது அந்த நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து இப்போது லடாக் யூனியன் பிரதேசத்திலும் தற்போது ஜென்சி இளைஞர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். கடந்த 2019 ஆண்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கான சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு 370 நீக்கப்பட்ட பின்னர் லடாக் யூனியன் பிரதேசமாக உருவானது. ஆனால் ஜம்மு காஷ்மீரின் யூனியன் பிரதேசத்தில் உள்ளது போல இங்கு சட்டப்பேரவை கிடையாது. ஆரம்பத்தில் சட்டப்பேரவை இல்லாத யூனியன் பிரதேச அந்தஸ்தை லடாக் மக்கள் பரவலாக ஏற்றுக்கொண்டிருந்தனர். ஆனால் காலம் செல்ல செல்ல லடாக் லெப்டினன்ட் கவர்னர் ஆட்சியின் கீழ் இருப்பதால் இங்கே ஒரு அரசியல் வெற்றிடம் இருப்பதாக அவர்கள் உணர்ந்தனர். நேரடியாக மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் உள்ளூர் பிரச்சனைகளுக்கு போதிய பிரதிநிதித்துவம் கிடைப்பதில்லை என்று தெரிவித்தனர். இதனால் லடாக்கில் மாநில அந்தஸ்து கோரிக்கையை முன்வைத்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டன. லடாக் பகுதிக்கு மாநில அந்தஸ்தும் அரசியலமைப்பு சட்டத்தின் 6வது அட்டவணையில் லடாக்கை சேர்க்க வலியுறுத்தியும் நிலம், கலாச்சாரம் மற்றும் வளங்களை பாதுகாக்கும் வகையில் அரசியல் சாசன பாதுகாப்பு கோரியும் வருகின்றன. யூனியன் பிரதேசமாக்கப்பட்டதால் உள்ளூர் நலன்களை மையப்படுத்த முடியவில்லை. வேலைவாய்ப்பில் சிக்கல் உள்ளது என்பது அவர்களின் ஆதங்கமாக உள்ளது. இந்நிலையில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பருவநிலை செயல்பாட்டாளர் சோனம் வாங்சுக் கடந்த 2 வாரங்களாக உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் அவரது போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் லடாக்கில் நேற்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு லே அபெக்ஸ் பாடி என்ற அமைப்பின் இளைஞர் அணி அழைப்பு விடுத்தது. இதனையடுத்து நேற்று திடீரென உண்ணாவிரத போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. அப்போது லே நகரில் திரண்ட போராட்டக்காரர்கள் அங்குள்ள லடாக் மலைப்பகுதி மேம்பாட்டு தன்னாட்சி கவுன்சில் அலுவலகம் மற்றும் பாஜக அலுவலகங்கள் மீது தாக்குதல் நடத்தினர். மேலும் போலீசார் மீது கற்களை வீசிய அவர்கள் சிஆர்பின் வேன் உட்பட பல வாகனங்களுக்கு தீ வைத்து எரித்தனர். இதனையடுத்து போலீசார் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் வன்முறையாளர்களை விரட்டினர். இந்த கலவரத்தில் 4 பேர் உயிரிழந்ததாகவும் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கலவரம் பற்றிய அறிக்கையை வெளியிட்ட மத்திய உள்துறை அமைச்சகம் செப்டம்பர் 24ஆம் தேதி காலை 11:30 மணி அளவில் சோனம் வாங்சுக் ஆத்திரத்தை தூண்டும் வகையிலான பேச்சை கேட்ட இளைஞர்கள் உண்ணாவிரத போராட்ட களத்தில் இருந்து புறப்பட்டு லே அரசு அலுவலகத்தையும் ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்தையும் சேதப்படுத்தியுள்ளனர் என்று தெரிவித்துள்ளது. சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்ட களத்தில் அவருடன் உண்ணாவிரதம் இருந்த 15 பேர் மயங்கி விழுந்தனர். அவர்களில் 2 உடல்நிலை மோசமானது. போராட்டக்காரர்கள் உண்ணாவிரதம் இருந்து உடல்நிலை குன்றி வரும் நிலையில் பேச்சுவார்த்தைக்கான தேதியை தன்னிச்சையாக, அதுவும் பல நாட்கள் கழித்து அக்டோபர் 6ஆம் தேதி என்று நிர்ணயிக்கப்பட்டது அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதுதான் நேற்று வன்முறை வெடிக்க காரணம் என்று கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து பேசிய வாங்சுக், நமது உண்ணாவிரத போராட்டம் 15வது நாளை எட்டியுள்ள நிலையில் வன்முறை வெடித்துள்ளது வேதனை அளிக்கிறது. இது ஜென்சியின் புரட்சி. இவர்கள் 5 ஆண்டுகளாக வேலை வாய்ப்பின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். போராட்டங்கள் வெடிக்க வேலை வாய்ப்பின்மை தான் புதிய காரணியாக இருந்து வருகிறது. ஜனநாயக வழியில் தீர்வு கிட்டாததால் தீவிர போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. நான் 5 ஆண்டுகளாக லடாக் மாநில அந்தஸ்துக்காக போராடுகிறேன். போராட்டம் மற்றும் பேரணி என்பதுதான் நமது பாதை. வன்முறை நமது கொள்கையை நீர்த்து போகச் செய்யும். இளைஞர்கள் வன்முறையை கைவிட வேண்டும். மாறாக அமைதியாக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துங்கள். நாம் போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கிறோம். டெல்லி வரை நடந்து விட்டோம். ஆனாலும் இதுவரை நம் குரல் அரசுக்கு கேட்கவே இல்லை. 2020இல் பாஜக லடாக் மக்களுக்கான பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியது. இப்போது யூடர்ன் எடுத்து எதுவுமே செய்யவில்லை. பல ஆண்டுகளாக இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்மையால் உள்ளனர். இதற்காக 5 ஆண்டுகளாக காந்திய வழியில் போராடி இந்த வன்முறை சம்பவம் சற்றும் எதிர்பாராமல் தன்னிச்சையாக நடந்தது. ஆனால் சிலர் இந்த போராட்டத்திற்கு பின்னர் அரசியல் கட்சிகள் இருப்பதாக கூறுவது தவறான செய்தி என்று கூறியது. இந்த நிலையில் லடாக்கில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தங்களின் உரிமைக்காக போராடும் ஜென்சி இளைஞர்கள் எந்தவித வன்முறையிலும் ஈடுபடாமல் முடிந்தவரை அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒன்று மட்டுமே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இது ஒருபுறம் இருந்தாலும் நேபாளத்தில் நிகழ்ந்ததை போல இந்த இளைஞர்களின் போராட்டத்தால் தங்களின் வாழ்க்கைக்கான உரிமையும் கிடைத்து விடாதா என்பதே எதிர்பார்ப்பாக உள்ளது.